Good afternoon, praise Lord. Welcome to this video. நிறைய பேர் வந்து என்னை பார்க்கும்போது அலட்சியமாக நினைக்கிறாங்க. இவளால் வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்த முடியாமல் ஓடிப்போனவ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது வந்து அதான் மற்றவங்க ஒப்பீனியனுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இடம் கொடுத்தோன்னா கழுதையை நம்ம தூக்கிட்டு போன கதையாக ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி என்னை வந்து கிறிஸ்துவுக்குள்ள வேதாமத்தை அறிமுகப்படுத்தினாங்க வந்து என்னோடய தாயார் தான். ஆனால் இப்போ வந்து நான் அவங்கள விட்டே ஓடி போகணுமா இருக்குது. ஏன்னாக்கா அவங்க வந்து இளம் வயதில் வந்து விதவை ஆயிட்டாங்க. அதனால் வந்து ஆனால் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா நல்லா உடுத்தணும், நல்ல வீடில் நான் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணும், நிறைய காசு வச்சு பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சாதாரணமான ஆசைகள் இருக்குது. கர்த்தர் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இருந்தால் கூட என்ன கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க அவங்களுக்கு வந்து எங்கிட்டேருந்தும் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ மேலே ஒரு பேக் மாதிரி தொங்குது பார்த்திங்களா, அதுதான் நான் இதை காட்டுறதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நான் பேக்கு இதில் வந்து சாதாரண இதுலேயே கிடைக்குது, ஹரீஷ் அந்த மாதிரி கடைங்க ஃபுட் ஜோன்லேயே கிடைக்குது. ஆனால் நான் இதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சாக்கா அதை வந்து என்னை யூஸ் பண்ணவே அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு தடையால் வச்சுட்டே இருக்காங்க. வேலூரில் வந்து மேல் வீடு கீழ் வீடுன்ட்டு இருக்கு. மேல் வீட்டில் வச்சுருந்தாலும் நான் அதில் எதையுமே வச்சு யூஸ் பண்ணி பார்க்க முடியறதில்ல. கீழ் வீட்டு வச்சாலும் எதையும் யூஸ் பண்ண முடியல. அதனால் நான் இங்கே வந்து இது வந்து ஒரு வாடகை வீடு தான். ஆனால் நான் இங்கே கொண்டாந்து வைக்கும்போது நான் ஏதோ ஒரு காரியங்களை நான் போட்டு வச்சு எடுத்து யூஸ் பண்ண முடியுது. அது போல் என்ன அவங்கக்கிட்ட குறைபாடு அப்படின்னா அந்த அவங்களும் முழு நேரம் ஜெபத்தில் தான் இருக்காங்க, முழு நேரம் வேதாந்தத்தை தான் வாசிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஊழியக்காரங்க வந்து ஏழ்மையாக அல்லது புவராக சோத்துக்கே வழி இல்லாமல் அப்படி இருக்கிறவங்க தான் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கர்த்தரை தேடினாக்கா உலகம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய ஆசைகள் அபிலாஷைகள் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது நீங்கள் உலகத்தை போய் தேடினாக்கா நமக்கு கர்த்தர் கிடைக்க மாட்டார். இவங்க வந்து ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சி என்ன அதில் குறுக்க நிறுத்த பார்க்குறாங்க. நான் வந்து கர்த்தரை தேடணும், வேலைக்கும் போகணும், சம்பாரித்து வரணும். ஆனால் வந்து எல்லாமே இவங்க அனுபவிச்சுடுவாங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுடைய தீர்மானம் இருக்குது. இது எனக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. எங்கள் பாஸ்டர் என்ன இதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை தேடும் பட்சத்தில் உங்களுக்கு உலகம் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து தவறான கூற்று. ஏன்னாக்கா அப்படி ஒரு வசனம் இருக்குது, பவுலாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் எல்லாம் உங்களுடையது அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் வந்து எதின் தோட்டத்தில் மனுஷனை படைக்கும்போது அவங்க மேலே கர்த்தருடைய மகிமையின் ஆடைகள் இருந்தது. அதுபோல் ஆடைகள் தான் நம்ம வந்து ரட்சிக்கப்படும் போதும் நீதியின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வைகள், ராயல் உடுப்பின்னு என்ன சொல்லுவாங்க. அதுபோல் கர்த்தரோட உலக மக்கள் நமக்கு தெரிலன்னா கூட அவங்களுக்கு அது தெரியுது. நம்முடைய மேலே கர்த்தருடைய மகிமையான ஆவியானவர் அமர்ந்திருப்பார். மகிமையான வஸ்திரங்கள், அதாவது அரச உடைகள், அதை நமக்கு அவர் கொடுக்குறாரு. அதை நம்ம அனுபவிக்கக்கூடாது, வெள்ளையாக கட்டிட்டு போகணுன்னு பல ஊழியக்காரங்க நினச்சி தவறாக அவங்க
சொல்கிறதுனால இவங்க வந்து இது மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வாழ விடக்கூடாதுன்ட்டு பல விதமான குயுக்தியான திட்டங்களை போடுறதா தெரியுது. அதனால் வந்து ஓடிப்போனவள் அப்படின்னா வந்து நம்ம சோதம் அதுமாரி மோசமான இடத்த விட்டு ஓடி தான் போக வேண்டியிருக்கு. யோசேப்பு பார்த்திங்கன்னா போத்திபாரின் மனைவியை விட்டு ஓட தான் செய்கிறான். அதுபோல் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் அப்படின்ட்டு இருக்குது. அதே போல் வேகமுள்ள மனுஷன் வேகத்தின் வழியை விட்டு தவறாக போகிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதுபோல் இந்த வசனங்கள்லாம் தாயார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து அவங்க கற்றுக்கொள்ள தவறிய சத்தியம் இதுதான். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு உடைகள் எல்லாமே தர முடியும். ஏதோ ஒன்று அணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம ஊழியத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம். எல்லாரையுமே ஆத்மாவாக நம்ம பார்த்தா எல்லாமே ஊழியத்துக்காக பயன்படுத்த முடியும். இதுதான் எங்கள் பாஸ்டர்ஸு சொல்லி கொடுத்தாங்க. அது நான் போய் தொடர்ந்தேச்சியாக நான் கஷ்டத்தின் மத்தியிலையும் தொடர்ந்தேச்சியாக கற்றுக்கொண்டதுனால என்னால் இந்த மாதிரி நல்லபடியாக பிழைக்க முடியுது.